அவரு லோன் தான் தராரு, வாழ்க்கை இல்ல, புரியுதா? அவரு உங்களுக்கு உண்மையாலே உதவி பண்ண நினைச்சிருந்தா ஏற்கனவே சாங்ஷன் இந்த லோனை கொடுத்துருக்கலாம்ல. ஏன் ஒண்ணு கொடுக்கலன்னு யோசிச்சீங்களா? டேய், அவருக்கு நம்ம மேல நம்பிக்கை இல்லாம இருந்திருக்குண்டா. அதனாலதான் அந்த லோன் அமௌண்ட்டை இன்னும் கொடுக்காம இருக்காரு போல. அவர் என்ன நம்ம மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு? அவரை பத்தி வெளில விசாரிச்சேன். அவரு யாருக்கு லோன் கொடுக்க தந்தாலும் அதுல கமிஷன் வாங்கிட்டு தான் கொடுப்பாராம். அதனாலதான் உங்களையும் வெயிட் பண்ண வச்சிருக்காரு போல. டேய் டேய் டேய், மூடுறா வாய. பண்றதெல்லாம் பண்ணிட்டு அவரை குறை சொல்றியா? அவர் தான் கால் பண்றாரு. ஹலோ சார். உங்களை பத்தி பேங்க்ல பேசுனியா? உங்களுக்கு லோன் கிடைக்கிறது கஷ்டம். ஐயோ ஐயோ சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார், அப்படிலாம் பண்ணாதீங்க சார். லோனை கேன்சல் பண்ணாதீங்க சார் ப்ளீஸ் சார். நடிக்காதயா? சரி, நான் சொல்றத பண்ணா உனக்கு லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சொல்லுங்க சார், நீங்க என்ன சொன்னாலும் பண்றேன் சார் நானு. சரி, நான் உங்களுக்கு கொடுக்குற லோன்ல ஒரு 20% கமிஷன் கொடுக்குறியா? 20%? சார் என்ன இழுக்குற? சரி, உனக்கு லோன் கிடைக்காது. சார் 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 கொடுக்குறேன் சார், கொடுக்குறேன். என்ன சாம நீ சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. அண்ணா சொன்னேன்ல, அவன் உங்களுக்கு கடன் தான் கொடுக்குறான், ஓசில ஒன்றும் காசு கொடுக்கல, புரியுதா? இப்போ அவனுக்கு நீங்க கொடுக்க போற கமிஷனுக்கும் சேர்த்து நீங்க தான் வட்டி கட்டணும். அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கடவுளாக்காதீங்கண்ணே. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.